ஹலோ சார் ரெக்கார்ட் ஆகுது சார். இப்ப மறுபடியும் சொல்லிருங்க, அது ரெக்கார்ட் ஆகட்டும். ரெக்கார்ட் ஆகும். குழந்தை ஐயா, சம்பந்தமான ஒரு கேள்வி. முதல்ல சொல்லிருக்கு. குழந்தை சம்பந்தமான ஒரு கேள்வி. உதயத்தில் பாம்பு இருந்தால் கர்ப்பம் நிச்சயம். 1, 2, 4, 5, 9 இருந்தாலும் பாம்பு இருந்தாலும் குழந்தை நிச்சயம் இருக்குது. உதயத்தில் குரு இருந்தால் குழந்தைக்கான கேள்வி வரும். ஜாமகர்கத்தில் குரு உச்சமாக இருந்தாலும் குழந்தைக்கான கேள்விகள் வரும். 5ஆம் பாவக அதிபதி உதயத்தில் இருந்தாலும் உதயாதிபதி 5 இருந்தாலும் குழந்தை சம்பந்தமான கேள்விகள் வரும். 5ஆம் பாவகத்தில் ஆருடம் இருந்தால் 5ஆம் பாவக அதிபதி 10 இருந்தாலும் 10ஆம் பாவக அதிபதி 5 இருந்தாலும் குழந்தை சம்பந்தமான சிந்தனைகள் வரும். 5 கவிப்பு இருந்தால் குழந்தை சம்பந்தமான நெகட்டிவ் கேள்வி வரும். குரு கவிப்பில் இருந்தாலும் நெகட்டிவ் சம்பந்தமான கேள்விகள் வரும். குழந்தை சம்பந்தமான நெகட்டிவ் கேள்வி. சரி, ஓகே. இப்ப நம்ம ஆணா இருந்தா உதயத்திலிருந்து பார்க்கணும், பெண்ணா இருந்தா ஆருடத்திலிருந்து. இதுக்கு பிரச்சனையை சொல்றது யாருன்னா இந்த கழிப்பு தான் இவரோட குழந்தை இருக்கா இல்லையாங்கிறது காட்டு. உதாரணமாக உதயத்திலே கழிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு பிரச்சனை இருக்கு? சாதகருக்கு. ஆர்வத்துல கழிப்பு தான் பெண்ணுக்கு. சார் என்ன சார்? உதயத்தில் கழிப்பு இருந்தால் குழந்தை பிறத்திலிருந்த ஆணுக்கு பிரச்சனை. ஆறுடத்தில் கழிப்பு இருந்தால் குழந்தை பிறப்பதில் பெண்ணுக்கு பிரச்சனை. ஐயா, இது உதயாதிபதியோ இல்ல ஆரோடாதிபதியோ கவித்தாலும் இதே அதெல்லாம் பார்க்க வேண்டாம். உதயத்தில் இருக்கா ஆர்வத்தில் இருக்கான்னு பாருங்க. இதை மட்டும்தான். சரி, ஓகே. அப்ப யாருக்கு பிரச்சனை இருக்குங்கிறத பாக்குறதுக்கு உதயம் ஆரோடம் காட்டும். அஞ்சாம் இடத்துல கழிப்பு இருந்தால் சரி, 9ஆம் இடத்துல கழிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல இருந்தா குழந்தை பிறக்கிறதா பிரச்சனை. முதல் குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை. 9ஆம் இடத்துல இருந்தா 2வது குழந்தை பிறப்புகிற பிரச்சனை. உதயத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது தாம்பத்தியம், ஆறுடத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது தாம்பத்தியம். அப்ப 7ஆம் இடத்துல கழிப்பு இருந்தா, உதயத்திலிருந்து 7ஆம் இடத்துல கழிப்பு இருந்தா ஆணுக்கு தாம்பத்தியத்தில் கழிப்பா. உதயத்திலிருந்து 9 இடத்தில் கவிப்பு இருந்தால் முதல் குழந்தை பெற பிரச்சனை. அதுக்கப்புறம் சார், உதயத்திலிருந்து 7ஆம் இடத்துல கழிப்பு இருந்தால் 7ஆம் இடம் தாம்பத்தியம். உதயத்திலிருந்து 7ஆம் இடம் ஏழாம் இடத்துல கழிப்பு இருந்தா அவங்க தாம்பத்தியத்தில் விருப்பம் இல்லை. யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும், ஆணுக்கா பெண்ணுக்கா. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்ப ஆறுடத்துல ஆறுடத்திலிருந்து 7ஆம் இடம் கவிப்பு இருந்தால் பெண்ணுக்கு தாம்பத்தியத்தில் விருப்பம் இல்லை. அதே மாதிரி அப்படி இருக்கணுமா? அது கேக்குறேன். அப்படிதானே சார்? சரி. அப்ப உதயத்திலிருந்து 7ஆம் இடத்துல இருந்தா ஆணுக்கு தாம்பத்தியத்தில் விருப்பம் இல்லை. அவ்வளவுதான். உதயத்துக்கு 5ஆம் இடத்துல கழிப்பு இருந்தாலோ, குரு நீசமா இருந்தாலோ, குரு கழிப்புல இருந்தாலோ குழந்தை பிறக்கிறதுக்கு பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம். உதயத்தில்
உதயத்தில் பாருங்க பாருங்க என்ன சொன்னேன், உதயத்தில் குரு 5 குரு வந்து நீசமா இருந்தாலோ குரு கல்பியில இருந்தாலோ குழந்தை வர்றதுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? குரு கவிப்பு. இப்ப சூரியன் கழிப்புல இருக்குன்னு வச்சுக்கோங்க, குரு கவிப்புல இருந்தா குழந்தை பேரு பிரச்சனையா சார்? ஆமா சரி. சூரியன் கழிப்புல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சூரியன்னா பிந்து அடல், சுக்கிரன்னா சுரோனிதம். அப்ப சூரியன் வந்து கழிப்புல இருந்தா சார் விந்து அணு, விந்தணு அணுக்கள். அப்ப சூரியன் கழிப்புல இருந்தா, சூரியன் நீசமா இருந்தா அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆளுக்கு பிரச்சனை. சுக்கிரன் அந்த மாதிரி இருந்தா பெண்ணுக்கு பிரச்சனை. அப்புறம் சந்திரன்னா கர்ப்பப்பை. சுக்கிரன் சந்திரன் தான் பெண்ணினுடைய கர்ப்பவருத்தி. அதுலயும் கழிப்புல இருக்கக்கூடாது, அதுவும் கழிப்புல இருந்தா பெண்ணுக்கு பிரச்சனை. சுக்கிரன்னா பெண்ணுக்கு பிரச்சனை. இன்னொன்னு என்ன சொன்னீங்க? என்ன சார்? சூரியன்னா ஆணுக்கு பிரச்சனை. சூரியன்னா ஆணு, சுக்கிரன்னா பெண்ணு. சந்திரன்னா பெண்ணை, சந்திரனாலும் பெண்மை, தாய்மை. சந்திரன்னா தாய்மை, தாய்மை அடையிற பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சந்திரன்ல கவிப்பு இருந்தாலும் தாய்மை அடையிற பிரச்சனை. ஒண்ணும் இல்ல, சந்திரனோட கைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்திரனோட கைப்பு, சந்திரன் கைப்புல இருந்தா பெண்ணுடைய அந்த செனத்தை இருக்கு இல்லையா, அதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதாவது சந்திரன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கும். சுக்கிரன் கெட்டு போயிட்டாலும் மென்சஸ் ப்ராப்ளம். ஏன்னா சந்திரனை வந்து மென்சஸ் சொல்றோம்? அவர் வந்து ஒரு 27 ராசியை சுத்தி வரதுக்கு ஒரு மாசம் 20 நாள் ஆகும். பெண்மை, அதான் பெண்மை. தாய்மை அடைவதற்கு காரணம் எந்த கிரகம்? தாய். ஆமா. தாய்னா யாரு? சந்திரன். உலகத்துக்கு 5ஆம் இடத்துல கழிப்பு இருந்து சந்திரனும் செவ்வாயும் பாம்பெல்லாம் இருந்துச்சுன்னா அவளுக்கு குழந்தை பிறக்குமா? இவங்க எல்லாமே ஒட்டுக்கா இருப்பாங்க ஐயா. இப்ப என்ன விஷயம்னா, கருத்தரிக்கும் போது இந்த கருத்தரி குழாயில வந்து ஒரு குழாயை வெட்டி எடுத்து செவ்வாயெல்லாம் கட் பண்றது, செவ்வாயெல்லாம் மருத்துவம். உதயத்திற்கு 5ஆம் இடம், உதயத்துக்கு 5ஆம் இடத்துல கவிப்பு, செவ்வாய், சந்திரன், பாம்பெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உள்வட்ட கிரகம், வெளிவட்ட கிரகம். அப்படி இருந்தா கர்ப்பப்பையில 2 டீப்ல ஒரு டீப்பை கட் பண்ணி டெஸ்ட் மூலமா குழந்தை பெற வைக்க முடியுமே தவிர கஷ்டம் அந்த தாய்க்கு. இப்ப இது வேற புரிஞ்சா? ஐயா, உதயத்துக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், பாம்பு, சந்திரன் அந்த இடத்துல கவிப்புல இருந்தா அவங்களுக்கு வந்து ஏதோ அந்த டெஸ்ட் டியூப்ல ஏதோ 2 குழாய் இருக்குமால, அந்த டெஸ்ட் டியூப்ல ப்ராப்ளம், அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதை வெட்டி எடுத்தாத்தான் குழந்தை. இல்லைன்னா இதனுடைய பிறகு இதை எடுத்து அதை எடுத்து வேற ஒரு வாடகை தாலி மூலமா தான் என்ன செய்ய முடியும்? அப்ப குழந்தை உண்டா இல்லையான்னா 5ஆம் பாவம் உச்சமா இருந்தாலோ, 5ஆம் பாவ குரு உச்சமா இருந்தாலோ, 5ஆம் பாவம் நல்லா இருந்தா குழந்தை உள்ள பிறந்திரும் இல்லையா?
சரி, இப்போ பார்த்துக்குவோம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? உதயத்தை நோக்கி எந்த கிரகம் வருதுன்னு பாருங்க. இப்ப கிரகங்கள் ஆண் கிரகம் பெண் கிரகம் நேற்று பேசணுமா இல்லையா? அப்ப உதயத்தை நோக்கி சூரியன் வந்தா என்ன குழந்தை? ஆண் குழந்தை. ஆண் குழந்தை. உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தா, உதயத்துல சந்திரன் இருந்தா பெண் குழந்தை. பெண் குழந்தை. சுக்கிரன் இருந்தா பெண்ணு. குரு இருந்தா ஆண். ஆண் குழந்தை. புதன் இருந்தா ஆண் தாயா. அப்ப அந்த வீடு ஆண் வீடா இருந்தா ஆண் குழந்தை, பெண் வீடா இருந்தா பெண் குழந்தை. அணிகிரகம் வந்துச்சுன்னா அந்த வீடு ஆணா இருந்தா ஆணு, பெண்ணா இருந்தா பெண். அவ்வளவுதான். புரியுதா? இருந்து ஆண் கிரகம் வந்தாயா? அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. அணிகிரகத்துக்கு மட்டும். ஐயா இது வந்து உதயத்தை நோக்கி வரும் கோள்ன்றோம். ஆனா இந்த இடத்துல 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டுங்களா? 5ஆம் பாவம் சமணம் தேவையில்லை. ஆனா பெண்ணான்னு கேட்கறதுக்கு மட்டும் பதில். உதயத்தை நோக்கி சூரியன் வந்தால் ஆண், சந்திரன் வந்தால் பெண், செவ்வாய் வந்தால் ஆண், புதன் வந்தாங்க ஐயா. புதன் வந்தா அந்த ஆண் வீடா இருக்கணும். அதை கிரகங்களை ஆண் பெண் பிடிச்சமா இல்லையா? ஆமா ஐயா. கேது வந்து அதிகிரகம்ன்றோம், புதனா அதிகிரகம்ன்றோம், சனியா அதிகிரகம்ன்றோம். அந்த வீடு ஆண் வீடா இருந்தா ஆண்கள் பண்றது. சனியெல்லாம் வந்துட்டு என்ன பண்றதுங்க? அந்த வீடு என்ன அந்த வீடை பாருங்க. அந்த வீட்டினுடைய தாரகத்தை வந்து குழந்தையா பிறக்கும். ஆனந்தா ஆண்னு சொல்லணும், பெண் அந்த பெண்ணுன்னு சொல்லி. உபய வீடா இருந்தா எதை விட இருந்தாலும் ஆண் பெண்ணுங்கிறது ஒரு வீடு ஆணும் ஒரு வீடு பெண்ணும். உபய வீடு ஒரு வீடு ஆணும் ஒரு ஆறு பெண்ணு குச்சாண்டு இருக்கு. ஆண் ராசி பெண் ராசி தானே இருக்கு. உதயம் நின்ற வீடாங்களையா இல்லாட்டி அந்த கிரகம் நின்ற வீடாங்களையா? உதயம் என்ற வீடு. கிரகம் என்ற வீடு கிரகத்துல உதயத்தில் இருக்கிறத சொல்றோம். அது வந்து 3ஆம் பாவத்துல உதயத்தில் இல்ல, 2ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னா அந்த வீடு இல்ல. அதுதான் கேக்குறேன். கிரகம் நின்ற வீடு. அப்போ கிரகம் என்ற உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் நின்ற வீடு. கிரகம் என்ற வீடு. சரி சரி. இப்ப இந்த உதயத்தை நோக்கி வரும் கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குமா? ஜாமகிரகம். நேரத்துல வந்து குரு இருக்காரு உதயத்துல. அந்த நேரத்தில் இருக்கிற ஜாமகிரகம் உதயத்துல பழனி நட்சத்திரத்தில் இருந்தால் சுக்கிரனா? நட்சத்திரத்துக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். We must give the more important for star. பெண் குழந்தைன்னு சொல்லணுங்களா? பெண் குழந்தைன்னு சொல்லணும். ஏதாவது நட்சத்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஒரு கிரகம் இருக்குமா, அது ஆண் கிரகமாக இருக்கு. அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கணும். அப்பதான் நம்ம ஒரு முடிவு தரணும். எப்படி சார் புரியல அந்த இடத்துல? இப்போ நேசத்துல சாமகிரகம் குரு வருது, ஆண் குழந்தைன்னு சொல்லிடுவோம். ஆனா அது பழனி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தா பெண் குழந்தை கொடுக்கும். சூரிய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தா ஆண் குழந்தையை கொடுக்கும். அஸ்வினில இருந்தா நம்ம ஆண் குழந்தை ஆண் தான் சொல்லணும். அஸ்வினி இருந்தா ஆணுன்னு தான் சொல்லணும். புரியல சார், எப்படி சார் அது? பரணி வந்து சுக்கிரனோட நட்சத்திரம். சரி.
அதனால அது சுக்கிரன் பெண் கிரகம். பெண் கிரகம். அதனால பெண் குழந்தை. அதனால பெண் குழந்தைன்னு சொல்லுவோம். சூரியனோட நட்சத்திரம்னா ஆண் கிரகம். அதனால ஆண் குழந்தை. நட்சத்திரம். இப்போ சனியோட நட்சத்திரத்துல இருந்தா என்னங்கய்யா? சனி புதன் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தா அந்த கிரகம் என்ன கிரகம்? அந்த குழந்தை தானே கிடைக்கும். அது அலிகிரகமாச்சுங்கய்யா. சனி வந்து அடிக்கிறகம், உட்கார்ந்து இருக்கிற கிரகம் அது அஸ்வினியா பரணியா கார்த்திகையான்னு பார்க்கணும். உட்கார்ந்து இருக்கிற கிரகமும் அதே அடிக்கிரகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாம்பே இருக்கு, அந்த ராசி என்னவோ அது செய்யும். சரிங்க. சரியா? ஆண்டாச்சு அந்த ஆனந்தாச்சு என்ன பண்ணுங்க. இப்ப அடுத்து வாங்க. உதயத்துல இருந்து 12 பாவத்துல சனி வந்து அஸ்வினியில இருந்ததுன்னா அது ஆண் ராசி. ஆனா சனி வந்து அஸ்வினியில இருந்ததுன்னா ரெண்டுமே அலி கிரகங்கள் இல்லையா? சனி வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல அடிக்கிறகம். அந்த வீடு என்ன ஆகுது? ஆண் குழந்தை. ஆண் குழந்தை. செவ்வாயினோட வீடு அதனால காண்பிடுவாங்க. சரி, இப்ப உதயத்தில் இருந்து பார்க்க போறோம். உதயத்தில் கழிப்பு இருந்தால் எனக்கு உதயத்துல கழிப்பு இருக்கு அப்படின்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த ஜாதகருக்கு ஆண்மகனுக்கு விருப்பமில்லை. ஏதோ பிரச்சனை இருக்கு அவனுக்கு. ரெண்டாவது கழிப்பு இருந்தா கேட்கும்போது மட்டும்தான் அப்படி கேட்கணும். குழந்தைய பத்தி கேள்வி கேட்டா மட்டும் தான் இப்படி பதில் சொல்லணும். உதயத்தில் கவிப்பு நம்ம பாக்குறது குழந்தை குழந்தை குழந்தை. ஆண்மகனுக்கு பார்க்கிறோம். இப்ப 6 இடத்துல கழிப்பு இருந்தா பெண்ணுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ பெண்ணுக்கு பிரச்சனை. சரி, 2ஆம் இடத்துல கழிப்பு இருந்தா குடும்பத்தில் புதிய நபர் இல்லை. இப்ப உதயத்துக்கு 2ங்களையா? உதயத்துக்கு 2ஆ இருந்தாலும் சரி, 6 இடத்துக்கு 2ஆ இருந்தாலும் இதேதான பதில. ரெண்டாம் இடத்துல கவிப்பு இருந்தா சார் புதுசா ஒரு மெம்பர் உள்ள வரமாட்டாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயா 6 இடத்துக்கு 2 ஏங்கய்யா பார்க்கணும்? அது பொம்பளை பார்க்கணும். பொம்பளை பிள்ளை அதே கணக்கு தான். 2, 4, 5, 9க்கு அதே கணக்கு தானுங்களா? 2ஆம் இடம்ங்கிறது புதிய நபர் வருகைன்னு எழுதிட்டங்க. இப்ப 12 கட்டம் போட்டு 1ங்கிறது ஜாதகர், 2ங்கிறது புதிய நபர் வருகை எழுதிக்கங்க. அப்படி எழுதிட்டாக்க நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒண்ணுன்னா கொஞ்சம் இருந்து சார் கட்டம் போட்டுக்கிறோம். ஒண்ணுன்னா ஆண், 2னா புதிய நபர் வருகை. மூணுன்னா நிறைய செக்ஷுவல் பண்ணி, அதாவது சுயம்பத்தினால நிறைய உயிரணுக்களை விரயம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆண்மகன்னா 3ன்னா 3ல கவிப்பு இருந்தா 3ல கழிப்பு இருந்தா அவன் வந்து அதிக சுயம்பத்தால் தாம்பத்தியத்துக்கு தடை, நிறைய விந்தணுக்களை வேஸ்ட் பண்ணிருக்கான்னு அர்த்தம். பெண்ணுக்கு இருந்தா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். போகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஈடுபாடு குறைவு. 3லயா சார்? ஆமா, 3 தானே தைரியம் அப்படின்னு அர்த்தம்.
4ல இருந்தா சுகத்தால எல்லாமே இழந்துட்டாங்க. ஆஹா, அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவ வசிக்கக்கூடிய இடத்துல ஏதோ குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடு உண்டு. அவ வசிக்கிறாங்க வீடை மாத்த சொல்லலாம், வேற இடத்துல போய் இருக்க சொல்லலாம். அஞ்சுல 5ஆம் இடம் கருக்கலைப்பு செஞ்சிருப்பாங்க, அதனால குழந்தை தாமதம் ஏற்படலாம். கருக்கலைப்பு 5ஆம் இடத்துல கைப்பு இருந்தா கருக்கலைப்பு பண்ணிருக்கும். அல்லது பூர்வீகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பூர்வீகத்துல பிரச்சனை இருக்குன்னு, அப்ப பூர்வீகத்தை விட்டு மாற்றணும், வேற ஊருக்கு போகணும். அல்லது அந்த விந்த அணுக்கள் கவுண்டிங் குறைவா இருக்கும், விந்த அணுக்களுடைய கவுண்டிங் குறைவா இருக்கும். அடுத்து 7ஆம் பாவம், 6ஆம் பாவம் அத்தனை மருத்துவம் செஞ்சாச்சா குழந்தை பிறக்கும். அடுத்து 7ஆம் பாவம் சாம்பத்தியம் பிரச்சனை. அடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம்ங்கிறது 7ஆம் பாவகம் 7ஆம் பாவம்ங்கிறது தாம்பத்தியம். 7ஆம் பாவம்ங்கிறது தாம்பத்தியம். 3ஆம் பாவம்ங்கிறது தாம்பத்தியத்தினுடைய ஈடுபாடு. 5ஆம் பாவம்ங்கிறது ஏழிய அணுக்கள். அடுத்த 8ஆம் பாவம் பிறப்பு உறுப்புகளில் வேறுபாடு உள்ளது. யோனி பொறுத்தல்லன்னு அர்த்தம். அதனால டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஐயா ஐயா சொல்லுங்க. பிறப்பு உறுப்புகளில் வேறுபாடு உள்ளது. அதனாலதான் நம்ம ஜாதகம் பொருத்த பார்க்கும்போது எத்தனாவது என்ன பொருத்தம் பார்க்கிறோம்? யோனி பொருத்தம் பார்க்கிறோமா? அந்த யோனி இந்த ரோனி சேரலன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. முதல் குடும்பமே இருக்காது இல்லையா? அடுத்த டாக்டர் கிட்ட போய் அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். ஒன்பதாம் பாவகமா சார்? 9ஆம் பாவகம் அறுவை சிகிச்சையா? 9வது பாவம் 8 அறுவை சிகிச்சை. ஓகே. 9ஆம் பாவம் 2வது குழந்தை பற்றிய கேள்வி. ஒன்பதாம் பாவம் வெளி ஊர் வெளி தேசம். புருஷன் கூட இல்லை, எங்கேயோ வெளியில இருக்காருன்னு அர்த்தம். அதனால குழந்தை இல்லை. ஐயா முதல் குழந்தை 5, 9வது இடம் 2வது குழந்தை. 7 வராதுங்களே 2வது குழந்தை. 7ஆம் பாவம் 7ஆம் பாவம் தான் 2வது குழந்தை. இது 3வது குழந்தை. 3வது குழந்தை 7 2வது குழந்தை. இது 3வது குழந்தை. முதலாம் பாவம் வெளியூர். கணவன் வெளியூர்ல இருக்காரு, அதனால குழந்தை பிறக்காம இருக்கலாம்.
10ஆம் பாவத்துல கைப்பு இருந்தா கணவன் பிரிஞ்சு வேற ஊர்ல இருக்காரு, தொழில் விஷயமா எங்கேயோ போயிருக்காருன்னு அர்த்தம். இது வந்து ஆருடத்துக்கு 10ல, உதயத்துக்கு 10ல. இப்ப உதயம்னா ஆண் சொன்னீங்க, ஆருடம்னா பெண்ணுன்னு சொன்னீங்க. 2 பேருக்கும் அது பொருந்தும். நீங்க எதை வேணாலும் வச்சுக்காங்க. வேலை சம்பந்தமாக கணவனோ மனைவியோ வேலை சம்பந்தமாக பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க 10ஆம் பாவத்துல இருந்தா. அல்லது அதிகமான கருக்கலைப்பு பண்ணிட்டாங்க, கர்மா பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க. அல்லது தொழில் ரீதியா வேலை வேலை வேலைன்னு அங்கிருக்குட்டாங்கன்னு அர்த்தம். ஐயா அதிகமான கர்மாவா கருக்கலைப்புங்களா? கருக்கலைப்பு. பதினொன்றாம் பாவம் குழந்தை பிறப்பதில் குழந்தை பிறக்காது. குழந்தை பிறக்காது. ஐயா அது 8ஆம் பாவத்தோட 11ஆம் பாவம் வந்து வெற்றி ஸ்தானம் சொல்றாங்க. ஆனா 11ஆம் பாவத்துல தான் குழந்தையே பிறக்காதுன்னு வருது. 11ஆம் பாவத்துல கைப்பு இருந்தா ஒரு குழந்தை கிடைக்காது இல்லையா? அவர் நினைக்கிறது வந்து நீடாராது இல்லையா? சரி, அடுத்து 12ஆம் பாவம் சரியான அந்த கரு உற்பத்தி ஆகும் நேரத்தில் கூடுவதில்லை. கரு உற்பத்தி ஆகும் நேரத்தில் அவர்கள் கூடுவதில்லை. 12ஆம் பாவம். அப்ப பெட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பெட் கம்ஃபர்ட். ஐயா புரியுதா நான் சொல்றது? கரு அந்த கரு உற்பத்தி ஆகக்கூடிய டைம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த நேரத்துக்கு ஒரு கூடுனாத்தான் வந்து அது வந்து குழந்தை பிறக்கும். இல்லைன்னா வேஸ்டா போயிடும். அது அந்த நாளைக்கு விட்ட இல்ல. ஐயா மாதவிடை முடிந்து 8 முதல் 16 தினங்களுக்குள் தாம்பத்தியம் நிகழ்ந்தால் கரு உற்பத்தி ஆகும். வெரி குட். கர்ப்பவாசல் திறந்திருக்கும். ஆனா அந்த நேரத்துல இவங்களை சேர விடாதுங்க. சேர விடாது. சரி, 12 பாவத்துக்கு பார்த்திருக்கோம். அப்ப ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, மறுக்கப்பட்ட விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்குமா இல்லையா? சரி, அப்ப இது எப்படி ஒரு குழந்தை உருவாயிருக்கா உருவாகலையா? உருவாகலைன்னா என்ன பிரச்சனை? ஆணுக்கு பிரச்சனையா பெண்ணுக்கு பிரச்சனையா? ஒரு குழந்தை கிடைக்குமா கிடைக்காது. சரி, இதுக்கு ஒரு பரிகாரம். உதயத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கணும். உதயத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்து ஒரு பரிகாரம். ஐயா குமாரையா, உதயத்திலிருந்து 7ஆம் இடம் பார்க்க அதுக்கு பரிகாரம் சொல்லணும். நான் ஏதாவது கோயில் வரத்துக்கு போகணுமா? எஸ். டாக்டர் கிட்ட போகணுமா? 6, 8,
12 இருந்தா டாக்டர்கிட்ட போய் தராங்களோ அப்படி. அப்போ குழந்தைய கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிக்க முடியாதா? இந்த ரூல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம்யா. இப்போ ஒரு சாட்டு போடுங்க. ஒரு ஒரு யாராவது ஒருத்தர் போடுங்க. ஒரு சாட்டு வந்து ஆப்ல போடுங்க. இப்போ ஒரு குழந்தைய பத்தி கேட்கிறோம், அதை காட்டுதான்னு பார்ப்போம். இப்போ டைப்புக்கா சார்? ஆ என் நேரம் 7:26ங்கய்யா. சொல்லுங்க. அப்போ ஒரு சாட் போடுங்க, ஒரு ஆப்ல கூட போடுவோம். ஆப் எடுத்துப்பீங்களா? உதயம் வந்து சிம்மத்துலங்கய்யா. சரி, சிம்ம உதயம். உதயத்தை நோக்கி யார் யாரா? சனி வராது. அவர் எத்தனை கூடையவர்? உதயத்தை நோக்கி சுக்கிரன் வராரு. உதயத்தில் யார் இருக்கா? சுக்கிரன் வர்றார். சரி, சுக்கிரன் வர்றார். அவர் எத்தனை கூடையவர்? சுக்கிரன் 3 10 கூடையவர் சார். 10 கூடையவர். சரி, 5ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 4ல இருக்காருங்க. சரி, 10ல யார் இருக்கா? சந்திரன் இருக்காருங்க. 10ல சந்திரன் இருக்காரு. 10ல சந்திரன் இருக்காரு. குரு எங்க இருக்காருங்க? குரு 4ல. சரி, கழிப்பு எங்க இருக்காரு? கவிப்பு வந்து 8ஆம் பாவம் சார். குரு 5ல. எப்படிமா எங்க இருக்காங்க குரு? குரு தனுசுல தானே சார் இருக்காரு? இல்ல, விருச்சகத்துல இருக்காங்க. 227 டிகிரியில இருக்காரு. எத்தனை டிகிரில இருக்காரு அவரு? 227 டிகிரில தான் இருக்காரு. அப்ப விருச்சகத்துல இருக்காரு. உதயம் எத்தனை டிகிரில இருக்கு? உதயம் 124 டிகிரிங்க. 124 அந்த ராசிக்கு எத்தனை டிகிரி? விருச்சிகத்துல எப்படி சார் இருப்பாரு? அந்த ராசிக்கு எத்தனாவது டிகிரி? சார் ஒரு நிமிஷம் சார். விருச்சிகத்துல 227 டிகிரி குரு வந்து தனுசுல தான் இருக்கிறாரு. ஜாமக்கோல்ல எல்லா இந்த ராசிகள்லயும் கூட இருக்கும் பாருங்க. இருக்கும். லக்கணம் வந்து எந்த டிகிரில இருக்குன்னு பாருங்க. 124 டிகிரிங்கய்யா. 124 சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி நாம 12 போகும். நீங்க எத்தனை? 4 டிகிரில இருக்காரு. சரி, 4 டிகிரில இருக்கன்னா 5வது விட்டு 4 டிகிரில ஆரம்பிச்சுதா? ஆமா சார். 5வது வீடு 4 டிகிரி ஆரம்பிச்சு. ஒரு வாட்டி போடுங்க சார். இது 5வது 4 டிகிரி ஆரம்பிச்சது. சரி, இந்த குரு எந்த டிகிரில இருக்காரு? 227 டிகிரியா. 27ன்னா 27ஆ? ஆமாங்கய்யா. 200. இது முதல்ல எங்களுக்கு தெரியாது சார். இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம். போர்ட்ல போடுங்க சார். அப்பதான் அவசரப்படாதீங்க. இப்ப இதெல்லாம் அடிப்படை ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த கிரகம் எந்த டிகிரில இருந்தா எந்த பாவத்துக்கு இருப்பாங்க. இப்ப வந்து இங்க இருந்து இது வந்து 208வது ராசியில இருந்தா 27 240 270 இருக்காரா? 227. 227 டிகிரி. 27வது டிகிரினா 27வது டிகிரினா அப்ப 7 7 3 21 120ஓட முடிஞ்சு வச்சா எது? துளாராசி.
210 முடிஞ்சிச்சா? 210 அடுத்து இன்னும் 17 டிகிரி போயிட்டாரு விருச்சகத்துல, அப்படித்தானே? 17 டிகிரி போயிட்டு விருச்சகத்தில் 17 டிகிரி போயிட்டா. அப்ப 4ஆம் பாவத்தில் தான் இருக்காங்க. ஐயா சிம்மத்துல இப்ப கிரகம் அடைக்க கூடாது இல்லையா? அதெல்லாம் எல்லாத்துலயும் வரும்போது எல்லா இதுலயும் உட்காந்து வரும். ஆனா 4ஆம் பாவத்துல இருக்கார். அப்ப 5ஆம் அதிபதி 4ஆம் பாவத்துல இருக்கார் இல்லையா? அப்ப குழந்தை பிறக்கிறதுல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத காட்டுதா? குழந்தைன்னு கேட்டுட்டோம். 5ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவத்துக்கோ 8ஆம் பாவத்துக்கோ போயிட்டா 12ஆம் பாவத்துக்கோ போயிட்டா பிரச்சனை தானே? 5க்கு 12 பிரச்சனை அப்படின்னு இருக்கும். இப்ப வாங்க அந்த அம்மாவுக்கு. அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா அது ஒரு ஆப்லயும் ஒரு மாதிரி காட்டுதா. இப்ப உதயம் எங்கேயா இருக்குது? உதயம் எந்த டிகிரி இருக்கு ஐயா? சொல்றேன், நீங்க போடுறீங்க. எனக்கு கன்னி உதயம் எங்க இருக்கு? இப்ப என்னன்னா நீங்க இடம் மாற எல்லாமே மாறுமா இல்லையா? ஆமா, ஒவ்வொரு இடம் மாறும்போது கொஞ்சம் வித்தியாசப்படுங்களா? 5 நிமிஷத்துல ஆரோட மாறும்போது உதயம் மாறும். அதனாலதான் நான் சொன்னேன், நம்மளா பார்த்து ஒரு போட்டோம்னா இப்ப வந்து எத்தனை இப்ப கரெக்டான உதயத்தை பார்க்கணும்னா தமிழ் தேதி எத்தனை? 26. 26 எங்க இருப்பாரு? சூரியன் கடகத்துல 26. அங்க இருந்து எத்தனை மணிக்கு போட்டோம் பார்த்தோம்? 7:26 சூரிய உதயத்தை கழிச்சிருங்க. 7:26 சூரிய உதயம் என்ன உங்க ஊருக்கு? இல்லைன்னா 6 மணிக்கு கழிச்சிருந்தீங்களா? 6 மணியை கழிச்சிடலாங்க. 6 கழிச்சுட்டு அவ்வளவு இருக்கு. 1:26 சார். 1:26 2ஆல பெருக்குங்க. 1:26 1:26னா அதை இப்ப நிமிஷம் ஆக்கணுமா இல்லையா? நிமிஷம் ஆக்கணும். அப்ப 60 + 26 எவ்வளவு? 86. 86 சார். 86 நிமிஷம். 86 நிமிஷத்தை அப்படியே 2ஆல பெருக்கணும்னா 2ஆல பெருக்கணும். 2ஆல வகுக்கணுமா சார்? 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தா டிகிரி கிடைக்குமா? 86 2ஆல வகுத்தா 43. 43 சார். 43 டிகிரி அங்க இருந்து கூட்டுனா அது மைக் ஆஃப் பண்ணுங்க. 46 டிகிரிய 26வது டிகிரியில இருந்து 43. இப்ப பாருங்க 26வது டிகிரில சூரியன் இருக்காருன்னா இங்க எத்தனை 4 டிகிரி இருக்கு இல்லையா? அப்ப 43ல 4 கழிச்சுட்டு எவ்வளவு? 39. 39. கடகம் சிம்மத்துக்கு 30. அப்ப 9. அப்ப 9 டிகிரில கண்ணீர் இருப்பாரா உதயம்? ஆமா சார், உதயம் கண்ணி விழுது சார். அதாவது ஊருக்கு ஊர் வித்தியாசப்படுது. இங்க வந்து கேட்டுற மாதிரி இங்க மாறுது. அப்ப நம்ம நவீன கிராமப்புறம்னா எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லலாமா? அதைத்தான் மண்டையில அடிச்சு சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயா இப்ப உதயம் வந்து கண்ணில இருக்குதுங்களா? ஆமா, கையில 9 டிகிரில இருக்க. சரி, உதயம் கண்ணிங்கய்யா. 6 இடம் பாருங்க. டைம் எவ்வளவு? எத்தனை மணிக்கு பார்த்தோம்? 7 மணி. 7:26 எங்க இருக்கும்? கண்ணி ஒரு டிகிரி உள்ள போயிடுச்சா? ஒரு டிகிரி உள்ள வந்துருச்சு. அப்ப 6 டிகிரில 6 இருக்கா? உதயம் எத்தனை டிகிரில இருக்கு? 9 டிகிரில இருக்கு. அப்ப 12ஆம் பாவத்துல தானே 6 இருக்கு. அப்ப கண்ணிலேயே 6 இடம் இருக்குங்களா? கண்ணிலே 6 இடம் இருக்கு. ஒரு டிகிரி உள்ள நுழைச்சு.
ஒரு ஒரு நிமிஷம் உள்ள போயிடுச்சு 6 டிகிரி. ராஜேஸ்வரி அம்மாவுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காங்க, ராஜேஸ்வரி அம்மாவுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காரு. ஐயா இப்ப கவிப்பு எங்கன்னு சொல்லுங்க, அதையும் எழுதிக்கிறேன். கவிப்புனா ஆங்கிலத்துல இருந்து பாருங்க, கண்ணியில இருந்து மேச வர என்ன எட்டாம் நேசத்துல கவிப்பு விழுவோம். நேசத்துல கவிப்பு விழுவோம் சார். மேசத்துல தான் கவிப்பு விழுவோம். இப்ப ஜாமகரகம் சொல்லுங்க, அப்படியே அடைச்சிடலாம். அப்படியே ஜாமகரத்தை பாருங்க, பாருங்க அப்படியே போங்க. மீனத்துல ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. எத்தனாவது ஜாமா? முதல் ஜாமம் தான் சார். முதல் ஜாமா அப்படியே பாருங்க, எல்லாம் போட்டுருங்க. அப்படியே தான் வரும். மீனத்துல ஒரு சூரியன் இருக்கும். சூரியன், செவ்வாய், கதிரிசை, பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு, புதன், சுக்கிரன், சனி. அப்ப உதயத்தை நோக்கி யாரு வருவா? புதன் வர்றாரா? உதயத்தை புதன் நோக்கி வர்றாரு சார். அவ்வளவுதான், உதயத்தை நோக்கி புதன் வருகிறார். புதன் வர்றாரு, ரைட். உதயத்துல தானே சுக்கிரன் இருக்கிறாரு. ஆஹா, உதயத்தில் சுக்கிரன் இருக்க மாட்டார். ஏன் சுக்கிரன் தான் வராரு. சுக்கிரன் ஐயா, நேசத்தை இன்னைக்கு என்ன கிழமை? கடந்திருப்பாரான்னு பாருங்க. பாருங்க எப்படி பாருங்க. இப்ப நம்ம ஆற்றுல போடுறதுல நம்ம கையில போடுறது பெஸ்ட். அம்மா ராஜேஸ்வரி அம்மா, இதோட பேசினது ஏதாவது புரிஞ்சா? சார் உதயம் தான் சார் எனக்கு இன்னும் சரியா தெரியல. 43ல 26 கழிச்சேன், எனக்கு 17 வந்தது. ஆனா எனக்கு வந்து சிம்ம உதயம் வருது, ஆனா ஆரூடம் வந்து கன்னி ஆரூடம் வருது. அதான் எனக்கு அந்த இடத்துல தான் எப்படி கல்சைல் எனக்கு சொல்லுங்க பாப்பா. 7:26 சார், 7:26 டைம் சொன்னாங்க சார். சரி, அது 6 சூரியோதயம் வச்சு 1:26 போட்டிருக்கேன். சரி, 1:26 வந்து நிமிஷமா மாத்தினா 86 நிமிஷம். 2ஆல வகுத்தேன், 43 வந்தது. 43 வந்து இன்னைய டேட் 26ஆம் தேதி, அதுல கழிக்கணும். 17 வருது. 26ல கழிக்காது மேடம். கழிக்காதீங்க மேடம், இன்னைக்கு தேதி 4 டிகிரி பாக்கி இருக்கு. 4 டிகிரி தான் கழிக்கணும். அதான் புரியுது. அந்த பேலன்ஸ் இருக்கிற 4 டிகிரியை கழிக்கணும். கழிக்க முடியலன்னா கழிக்கவே முடியலன்னு வச்சுட்டாங்க. சூரியன் வந்து 26 டிகிரி இருக்குன்னா ஏற்கனவே 3 ராசிக்கு 90 டிகிரி. இந்த கூட்டினா எவ்வளவு வருது? இல்ல சார், அதே அதே அந்த ஈஸியா, அதுவே ஈஸியா இருக்கு சார் எனக்கு. அது அந்த லைன்லயே நான் போறேன் சார். அந்த 4 டிகிரியை கழிக்கணும். ஓகே, இப்ப நம்ம 40 எத்தனை பார்த்திருக்கோம்? 43. ஆமா சார், 43. அப்ப 151வது டிகிரி என்ன வருதுன்னா 159வது டிகிரி. கன்னி உதயம் வருது சார், புரிஞ்சுக்கிட்டு சார். அப்போ 13 150 போக 9 டிகிரி வந்துச்சா? அவ்வளவுதான். ஐயா குமாரையா புரிஞ்சுச்சா? புரியுதுங்கய்யா. ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி மாறுதுங்கய்யா. அதனால நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்க. சேலத்துக்கு போட்டா மிதுன உதயம் வருது, அதாவது ஒண்ணும் இல்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாது. நான் சொல்லி கொடுத்த மெத்தடை மட்டும் வச்சு போடுங்க, ஈஸியா ஃபைன். யார் பேசுறது? யாரா பேசுறது? கேட்பாரு, அவங்க சாப்பிடுறாங்க. மட்டன் வர இருக்குது, அதுவும் சீசன் கூட இருக்குது இல்லையாமா? சொல்றேன் ஐயா. இப்ப இத வச்சு குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்லுங்கய்யா, விளக்கம். உதயமும் ஆருடமும் கண்ணில இருக்குது. குழந்தைக்கான இடம் வந்து 5ஆம் இடம் மகரம்.
மகரத்துல ஜாம கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து கடகத்துல இருக்கிறாரு. உதயத்துல யார் இருக்கா? உதயத்துல யாரு? சுக்கிரன் நோக்கி புதன் வராரு சார், புதன் வராரு. உதயத்துல யார் இருக்கா? உதயத்துல நேரா சுக்கிரன் தான் இருக்கிறாரு. புதன் வராரு, ஆனா உதயத்துல சுக்கிரன் இருக்காரு சார். சரி, 10ல யார் இருக்காங்க? 10ல வந்து சந்திரனியா. சரி, 5ஆம் அதிபதி சந்திரன். ஜாமகிரகத்துல யார் உச்சமா இருக்கா? செவ்வாய் உச்சம் சார், செவ்வாய் உச்சம். செவ்வாய் உச்சையா? செவ்வாய் உச்சம். யார் நீசமா இருக்கா? சந்திரன் மீனத்துல தான், மிதுனத்துல தான் இருக்கிறார், உச்சம் இல்லையே. இல்ல, நீசமா எந்த கிரகமா இருக்கா? சுக்கிரன் நீசம் சார், சுக்கிரன் நீசம். சுக்கிரன் நீசம். அன்னையில் சுக்கிரன் நீச்சம். சரி, அப்ப குழந்தை சம்பந்தமான இந்த கட்டம் எடுத்தா ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் சொல்றதுனால ரூல்ஸ் அப்படியே மறக்குது. சரி, முதல் எடுத்தோன்னு நம்மளுடைய பார்வை எங்க போகணும்னா உதயம், ஆருடம். உதயாதிபதி எந்த கேள்வி கேட்கிறாலும் கேள்விக்குரிய பாவமோ கேள்விக்குரிய கிரகத்தை மனசுல தூக்கணும். சொல்லுங்க. கேள்விக்குரிய கிரகம் எது? குழந்தைன்னா குரு, பாவம்னா 5ஆம் பாவம். இதை வந்து சம்பந்தப்பட்டிருந்தாக்க குழந்தை, இல்லைன்னு அப்படிங்கிறது. சரி, எதா இருந்தாலும் அந்த கேள்விக்குரிய பாவத்தை காட்டலைன்னா அந்த சாட்டு வந்து போட்டா பெஸ்ட். சரியா? நம்ம கேட்கிற கேள்வி என்னவோ அந்த கேள்வியை காட்டணும், அதுக்கான பதிலையும் காட்டணும். சரி, இப்ப வந்து குழந்தை சம்பந்தமான கேள்விக்கான இது எதுவுமே காட்டல ஐயா, இது எதுவுமே காட்டல. உதயம் 9 டிகிரில இருந்திருக்கு. இந்த 9 டிகிரிக்கு எந்த நட்சத்திரம்? அஸ்தம் ஒன்னியா? இல்ல, உத்திராடம். உத்திரம் வந்து 3, உத்திரம் 4. இந்த சூரியன் எங்க இருக்காங்க? சூரியன் வந்து மீனத்திலயா? உத்திரம் 4. உத்திரம் 4. அப்ப மீனத்துல தான் சூரியன் இருக்கு இல்லையா? மீனத்துல சூரியன் சார். சூரியன் வந்து உதயத்தை பார்க்கிறார். சூரியன் உதயத்தை பார்க்கிறார். அப்ப உதயத்துக்கு சூரியனுக்கு ஒரு கனெக்ஷன் ஆகுதா இல்லையா? அப்ப சூரியனாலே குழந்தை தானே. அப்ப இதெல்லாம் வரலைன்னா அந்த சூட்சமத்தை போய் பார்க்கணும். சூட்சம்னா 10ஆம் இடங்களையா? உதயம் என்ன நட்சத்திரம் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். அவர் சூரியன், அது குழந்தை, அது குழந்தை பற்றி. ஆனா ட்ரபிள் இருக்குன்னு காட்டுது. 12 கூடவன் இல்லையா? குழந்தை இல்லாத கேட்கிறாங்க அப்படிங்கறத விஷயம். ஆனா கண்டிப்பா காட்டிடும். இதை நம்ம சும்மா போட்டுட்டதுனால நமக்கு தெளிவா காட்டல. அவள் வந்து உட்கார்ந்தவன நமக்கு காட்டிடும். சார் கைப்பு வந்து கவச்சிருக்கா? கவச்சு கொஞ்சம் கைப்பு எதை கவச்சிருக்கு? பாம்புல கவச்சிருக்கு சார். கருப்பு எங்க இருக்கு? கைப்பு சூரியத்துல கவச்சிருக்கு. கைப்பு மேசமனையில இருக்கு சார். மேசத்துல இருக்கா? எட்டுல. சரி சரி, அப்ப குழந்தை சம்பந்தமான கேள்வி கேட்டான உதயத்துக்கு 8ல கைப்பு இருந்தா என்ன சொன்னான்? ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? மருத்துவ பிரச்சனை இருக்குன்னு சொன்னா சார். ஆமா. ஐயா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்ன்றது அது மட்டும் சொல்லி கொடுங்க. அப்ப முதல் ஃபர்ஸ்ட் உதயம்யா. சரிங்கய்யா. ரெண்டாவது வந்து உதயத்தை நோக்கி எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கயா. மூணாவது ஆறுட எங்க இருக்குன்னு பாருங்கயா. நாலாவது அந்த கேள்விக்குரிய பாவாதிபதி தொடர் இருக்கான்னு பாருங்க. உதயத்துக்கோ ஆறுடத்துக்கோ.
கேள்விக்குரிய பாவாதிபதி ஜாமகிரகத்தில் உச்சமா இருந்தாலும் அந்த கேள்விக்கு, 10ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த கேள்விக்குரிய தானே போயிடு. எல்லாத்தையும் பார்க்கணும். முதல் உதயத்திலேயே கண்ணு, அதான நிகழ்கால பிரச்சனை. அப்படிங்கிறது கஷ்டம். ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டாக்கா நம்ம கழிப்புக்கு போகணும். ஓகே சொல்றதுன்னா அதோட நின்றுணும். இப்ப நான் கேள்வி கேட்கலாமாங்கய்யா? ஒரு கேள்வி வேணுமா? 2க்கு 3 தடவை அபார்ட் ஆயிடுச்சுங்க குழந்தை. இப்ப குழந்தை எப்ப பிறக்கும்? இந்த டயத்துக்கு ஒரு இது போடுமா? நம்பம்மாவா? நம்பம்மாவா சுட்டு வை தைரியமா? 7:45ங்கய்யா கேள்வி. 7:45 போடுமா? போட்டாச்சு சார். போட்டாச்சு. இப்ப சொல்லுங்க. உதயம் வந்து கன்னி உதயம் சார். இந்த வர சாமி. வணக்கம். கிளாஸ் வச்சேன் சார். நேரம் என்ன சொன்னீங்க? 7:45. இன்னைக்கு 7:45ங்களா? இப்ப 7:45 கேட்டாங்க. போடுங்க. 45 என்ன வருதுன்னு பாருங்க. உதயம் கன்னி உதயம் சார். சரி. ஆறுடம் வந்து மகர ஆறுடம் சார். உதயத்துல புதன் இருக்கு சார். சரி, முதல் பாருங்க. உதயத்துல இருந்து எத்தனாம் இடத்துல ஆறுடம்? 5 சார். அப்ப உதய குழந்தை காட்டுதா? குழந்தை காட்டுது சார். 5ஆம் இடம். சரி சரி. உதயம் உங்களுக்கு என்ன வந்ததுங்க சார்? கன்னி உதயம். ஆறுடம் வந்து மகர ஆறுடம். கவிப்பு வந்து தனுசு. கவிப்பு வந்து தனுசு. சரி, அதுல இருந்து போகுது. போடுங்க போர்டுல போடுங்க கொஞ்சம். சரி, அந்த போர்டு சொல்லுங்க. சொல்றேன். உதயம் என்னது? கன்னி உதயம் சார். ஆறுடம். கவிப்பு எங்க இருக்கு? தனுசு சார். தனுசு இருக்காது. சரி, ஜாமகிரகம் எங்க இருக்கு? உதயத்துல புதன் சார். உதயத்துல புதன். உதயத்துக்கு 7ல பாம்பு. யாரும் ஆஃப் பண்ணுங்க. யாரோ பேசிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க. போனா வரிசையா சொல்லுங்க. கவிப்பு வந்து தனுசுல இருக்காங்க. குமார் சார் மட்டும் பேசுங்க, மத்தவங்க எல்லாம் மியூட் போட்டுக்கங்க. குமார் சார் எல்லாரும் பேச வேண்டாம் சார். சந்திர சார் எல்லாம் போட்டேன். போடாது சார். அவ்வளவுதான் சார். சரி, என்ன கேள்வி? குழந்தை பத்தி கேட்கிறோம். சரி, பாருங்க. குழந்தை பத்தி கேட்கிறோம் அப்படின்னா உதயத்தை நோக்கி யாரு வர்றா? குருதாசா வராரு. சரி, அப்ப குழந்தைய பத்தி கேட்டாச்சு. உதயாதிபதி எப்படி இருக்காரு? ஆட்சி சார். ஆட்சி. சரி, அப்ப வந்து குழந்தை உண்டு. உதயத்தை நோக்கி வர்றாரு. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. சூரியனும் ஓகே. ரைட். இப்ப இவரோட குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பிரச்சனை சொல்லும் பார்ப்போம். உதயத்திலிருந்து 4ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருக்கோம்? கைப்பு இருந்தா வீடு பிரச்சனையா சார்? இருக்கக்கூடிய வீடு பிரச்சனை. அவன் என்ன இருக்கு வீடு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அந்த இருப்பிடம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அந்த வீட்டுல அபார்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். சரி, இந்த 6 பெண் இல்லையா? ஆமா சார், 6 பெண்ணு. 6 பாருங்க. 6ஆம் எங்க இருக்காரு? 1 2 3 4 5 6 போயிட்டாரா? 6 போயிட்டாரா? 6 போயிட்டாரு சார். அப்ப இந்த 8ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் இருக்காரா? அப்ப பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னு காட்டு. என்ன பிரச்சனை இருக்கும்?
8ஆம் பாவம். அது கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சந்திரன் எங்க இருக்காரு? 5ல இருக்காரு. ஓகே, வந்து செவ்வாய் தானங்கய்யா? செவ்வாய் கவிப்பு இதுல இருந்து பாருங்க, பெண்ணுல இருந்து பாருங்க, ஆண்கள் டாக்டர் செக் பண்ணுங்க. இவர் 3 தடவை குழந்தை சமைச்சு இப்ப ட்ரீட்மெண்ட்ல பெண்ணுக்கு தான் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டியது இருக்குன்னு காட்டுது. கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குமா சார்? நீர் கட்டினா சந்திர சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கா? சுக்கிரன் எங்க? சந்திரன் இங்க இருக்காரு இல்லையா? 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 8ஆம் வீட்டு வந்து சூரியன், அதாவது கர்ப்பப்பைகள் 8ஆம் பாவம், அது இங்கதான் இருக்கு. இந்த வீட்டில் அங்க இருக்காரு. கர்ப்பப்பையில அந்த செனை முட்டை இருக்கு இல்லையா? 8 கூட 6 வந்துட்டு சார். அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் என்னமா சொல்றாரு? ஐயா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ல தாங்கய்யா குழந்தை சனிக்கும், ஆனா இன்ஜெக்ஷன் போட்டு தான் நிப்பாட்டி வைப்பாங்க. ஒரு 8 மாசம் ஆகும்போது குழந்தை இறந்து டெலிவரி ஆகும். இதே மாதிரி 5 தடவை நடந்துருக்கு. வந்துடும், அபார்ஷன் ஆகுது. அப்ப 4ஆம் இடத்தை மாற்றணும், வீட்டை மாற்றணும். அது நம்ம கைப்பு குருவத்தா சார் காய்ச்சிருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் திரும்ப சொல்லி கொடுத்துருங்கய்யா. கைப்பு குருவத்தா சார் காய்ச்சிருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்கய்யா. உதய சன்னி, உதயத்துல புதன் இருக்காரு. ஆண்மயன் நல்லா இருக்கு, ஆண்மயனுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்காரு. 5ஆம் வீட்டு நதி சனி வந்து 11ல இருக்காரு. ஓகே, உதயத்தை நோக்கி 6 வர்றா, குரு வர்றாரு. 5ல 6ல இருக்கு. அப்ப குழந்தைய பத்தி கேட்கிறாங்க. அப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிறப்பு இருப்பிடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. சரி, 6 இடத்துக்கு அதிபதி எங்க இருக்காரு? சனி 6க்கு போயிட்டாரு. அப்ப 9ல பிரச்சனை இருக்கு. அவருக்கு 8ஆம் அதிபதி இங்க இருக்கு. அதனால டாக்டர் மூலமாக குழந்தை பறக்க முடியும். புரிஞ்சா? என்னங்க 8ஆம் அதிபதியா? 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 6 இடத்துல இருக்காரா இல்லையா? 6 இடத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன் 6 இடத்துல இருக்காரு. அப்ப அங்க ப்ராப்ளம் இருக்கு. கவிப்பும் குழந்தை சார், கவிப்பும் குருவத்தா சார் கவிச்சிருக்கு. கவிப்பு எங்க சூரியன் இருக்கா? சரி, இப்ப புரிஞ்சா புரியலையா? வளர்ப்பு குழந்தை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்களா? அடாப்டர் சைடுனா 10ஆம் பாவத்தை அதிபதி எங்க இருக்கான்னு பாருங்க. சந்திரன் வந்து 10ஆம் அதிபதி புதனியா? புதன் தான் அடாப்டர் சைடு. புதன் தான் அடாப்டர் சைடு. அவரே எங்க இருக்காரு? அப்ப அடாப்டர் சைடு ஒரு கொத்து வருது. குழந்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு. அதனால அடாப்டர் சைடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 6 இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு இல்லைங்களா? பிரச்சனை இருக்குயா, போனா குழந்தை ஆகும்போது ஆயிரும். சார் எனக்கு ஒரு இது போட்டு சொல்லுங்க சார். இதே மாதிரி தான் ஒரு குழந்தை அபார்ஷன் ஆயிட்டு 25 வருஷமா குழந்தை இல்ல. மறுபடியும் முயற்சி பண்றோம், குழந்தை பிறப்பு கிடைக்கும். நாளைக்கு கேட்போமா? நாளைக்கு கேட்போம். 10ஆம் இடம் வந்து தத்துக்குள்ள புதனும் தத்துப்பிள்ளை. 10ஆம் அதிபதி புதனும் சனி சம்பந்தப்பட்ட தத்துப்பிள்ளைதான். ஓகே, இப்ப புரிஞ்சாயா? இதுதான் வந்து சனி இருக்கிறதுனால நம்ம இத வந்து கன்ஃபார்ம் பண்றோம். புதன் வீட்டுல ஜாமகிரகம் சனி வர்றதுனால 10ஆம் இடத்துலயும் வர்றதுனால இது வந்து அடாப்டர் சைடு. அடாப்டர் சைடுக்கு நல்லா சொல்லுவாருங்க. புதனும் ஆட்சி உச்சத்துக்கு இருக்காரு, சனியே அங்கேயே இருக்காரு. அப்ப ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும். சரி, குழந்தைய தத்தெடுக்கணும். இந்த சனி இருக்கு இல்லையா, இந்த சனி பகவான் இது ஆண் வீடா பெண் வீடா? அப்ப சனி அங்கே இருக்காரு. அப்ப ஆண் குழந்தைய தத்தெடுக்கணும். ஆனா ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால ஒரு சக்கஷன் இருக்கும். தண்ணி வீட்டுல இருக்கனால இங்க புதன் புதன் குழந்தை இது கன்னி வீட்டுல இருக்கு.
அதனால ஒரு பெண் குழந்தையை விரும்புவாங்க, ஆண் குழந்தை எடுத்தா நல்லது. உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லணுமா? பரிகாரமா தேவையில்லை, தத்தெடுத்தாலே பரிகாரம் தானே. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, பல முறை வந்து அபார்ஷன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. இப்ப இவங்களுக்கு 3 தடவை ஆயிருக்கு, இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? 3 தடவை ஆயிருக்கு. 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தை நான் வரும் இல்லையா? முதல் நாளே ரிப்பீட்டேஷன் இருக்கும் இல்லையா? 1க்கு 2. ஆமா, பெண்ணுக்கு வந்து 9ஆம் பாவம், 9ஆம் பாவம், 2ஆம் பாவம். சரி, இப்ப இந்த பெண்ணுக்கு 9ஆம் பாவம் 11ஆம் பாவம். இது வந்து 1 2 3 4 5 2 இது 9. அப்ப 5ஆம் பாவம் 2வது குழந்தை 3வது குழந்தை. இல்லைங்கிறதே காட்டிடுச்சு. அப்புறம் அதுக்கடுத்து நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 3 குழந்தை இல்ல சார். குழந்தை பிறப்பது பிரச்சனை இருக்கு இந்த ஜாதகத்துல. 10 குழந்தைக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டா, இது வரைக்கும் எத்தனை குழந்தைய நீங்க உருவாக்கினாலும் நிக்காது. இவங்களுக்கு இந்த பிறவியில வந்து குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லிடணும். சரி, இதுல நம்ம இது வரைக்கும் நடத்துனது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா இல்லைங்க, அருமையா புரியுதுங்கய்யா. அப்படியே நீங்க பாருங்க. ஆனா இது யாராவது டைப்படிக்க இருக்கலாம். ஏன்னா இந்த யூனியன் அட்ரஸ்ல டைப் அடிச்சு ஏற்றணும். இல்ல பேசாம அன்இன்ஸ்டால்ல அனுப்பி விட்டுருவா. வாட்ஸ்அப்ல கூட அனுப்பிச்சு விட்டுருங்க சார். என்ன சார் மெயில் ஐடி டைப் பண்ணி அனுப்பணுங்களா? இதெல்லாம் டைப் அடிச்சு ஜஸ்ட் இதுல நம்ம கம்ப்யூட்டர்ல அங்கிருந்து நீங்க வந்து டைப் அடிச்சு கரெக்ட் பண்ணணும். வேலை இருக்கு, அதான் பார்த்தேன். நமக்கு அந்த தெரியாது. சரி, ஓகே. டவுட் இருந்தா கேளுங்க, முடிச்சுக்குவோம். இப்போ சாரதேவர என்ன பாடம் எடுக்கணும், ஒரு 2 மணி நேரம் பாடம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்திருக்கோம். இந்த சப்ஜெக்ட் ஏதாவது சொன்னா கேட்கலாம், இல்லைன்னா நாளை சந்திக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்கய்யா.